இப்போ உங்களில் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே வந்து ஏஜ் குரூப் அப்படின்றத டிஃப்ரெண்ட்ல இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுங்க. கீப் இட் இன் ஒரு மைண்ட். நீங்க உங்களுடைய சோசியோ எக்கனாமிக், கல்ச்சுரல், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அப்படின்றது வேறையா இருக்கும். உங்களுடைய புரிதல் அப்படின்றது வேறையா இருக்கும். சொல்றது புரியுதா? ஸோ அப்போ கண்டென்ட்டை வந்து நான் டெலிவரி பண்றோம், சிவில்னஸ் ஐஎஸ் வந்து டெலிவரி பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அந்த கண்டென்ட்டை நீங்க உள்வாங்குனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு உங்களுடைய இன்டராக்டிவ் செஷன், அல்லது நீங்க எந்த அளவுக்கு பதில் சொல்றீங்க, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்றீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்றதுதான் உங்களுடைய அந்த திறமையை வந்து வளர்த்து கொண்டு போகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது நிறைய இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஆள் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் அந்த மாதிரி வாலிபால் விளையாண்டுருக்கேன், ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன், கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டீம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நான் இன்வால்வ் ஆயிருக்கேன், அப்புறம் இந்த வேலையை பண்றேன், அந்த வேலையை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்யூம்ல எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. சில பேர் வந்து அது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஜென்ரலா இருக்காது. ஓகே, இப்போ நான் சொல்றது ஜென்ரல் தான், நல்லா புரிஞ்சுங்க. இதுல ஏன் வந்து அந்த மாதிரியான மக்களை வந்து எடுக்கிறாங்க, ஏன் வந்து நீங்க நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணாதான் ஒரு 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 உங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து வருமா? ஸ்கூல் லைஃப்ல நடத்தக்கூடிய எல்லா காம்படிஷன்லையும் நீங்க பங்கு பெறுறீங்க, யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் த காம்படிஷன் ஹெல்ட் இன் யுவர் ஸ்கூல் டேஸ் அப்படின்னா, அப்ப எதுக்காக அவங்க அந்த மாதிரியான பீப்புளை வந்து எடுக்கிறாங்க, எதுக்காக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க? எஸ், எக்ஸாக்ட்லி. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் அப்படின்றது எப்படி இருக்கு, உங்களால உங்களை 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 நீங்களே வந்து முன்னேற்றிக்க முடியுதா, செல்ஃபா உங்களால க்ரோ ஆக முடியுதா? ஓகே, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்றீங்களா? ஓகேவா? ஸோ உங்களோட காம்படிட்டரை பார்த்து அவங்ககிட்ட இருந்து சில ஸ்கில்ல ட்ரை பண்ணிட்டு அது அந்த ஸ்கில்ல வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்கிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு முதல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் அதோட அடிப்படை. நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அப்படின்றது அடுத்த விஷயம். பட் வெதர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா அந்த கேம்ல, அதான் முக்கியம். சரிங்களா? ரிஸ்க் எடுக்கிறீங்களா? சரிங்களா? அதான் முக்கியம். அவ்வளவுதான் லாஜிக். மெயின்ஸ் வந்து படிக்கணும், இதை நம்ம ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வில் பவர் இருக்கா? ஓகேவா? ஸோ நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க, அதாவது எனக்கு ஐயோ நம்ம பிலிம்ஸே கிளியர் ஆகலையே, நம்ம என்ன பண்ண போறோம், அல்லது மெயின்ஸ் வந்து எப்படி இருக்குதோ அப்படின்ற மாதிரி நீங்க பயப்படுறீங்க, ஒவ்வொரு டைமும் வந்து பயந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கன்ஃபராண்டிங் எபிலிட்டி, எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறமை அப்படின்றது எப்படி வரப்போகுது உங்களுக்குள்ள? இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன், எக்ஸாமை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல, அன்லஸ் அன்டில் வி ஆர் ஸ்ட்ராங் எனஃப் அண்ட் பில்ட் எனஃப் டு டெலிவர் த கண்டென்ட் அஸ் பர் த நீட் ஆஃப் த யூபிஎஸ்சி அப்படின்றத நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சொல்றது புரியுதா? ஸோ அதனால இதை பார்த்து எக்ஸாம் பார்த்துலாம் பயப்பட தேவையில்ல. கண்டென்ட்டை ரொம்ப நல்ல 360 டிகிரியில நல்லா புரிஞ்சுப்போம். சரிங்களா? கண்டென்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அந்த புரிதல் அப்படின்றது என்ன கொஸ்டின் வந்தாலும் சரி நீங்க அதுல வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்க ஆன்சர்லாம் பண்றீங்க, சப்போஸ் வந்து ஒரு 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 கண்டென்ட்டை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை உள்வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ உங்க முன்னாடி கொஸ்டின்ஸை வந்து தூக்கி போடும்போது அந்த கொஸ்டின்ஸை நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க? சம்டைம்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நம்ம இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எழுதலாமான்ற ஒரு தயக்கம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை எல்லாமே இங்க பிரேக் பண்ணிடுவோம். சரிங்களா? உங்களோட ஸ்ட்ரீம் லைன், அதாவது நீங்க என்ன படிக்கிறீங்க, அதை எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய சப்ளை எவ்வளவு இருக்கு, யூபிஎஸ்சியோட டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது ரெண்டையும் பிரிட்ஜ் பண்றது தான் இந்த கோர்ஸோட நோக்கம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ உங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். நீங்க டெலிவரி பண்றது ஆன் பேப்பர் டெலிவரி பண்றது அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது ரெண்டையும், அந்த நீடையும் உங்களுடைய சப்ளையும் பிரிட்ஜ் பண்றது தான் எங்களோட நோக்கமா இருக்கு, பிரைமரி நோக்கமா இருக்கு. அதனாலதான் இந்த ஆதார் மெயின்ஸ் ஜிஎஸ் ப்ரோக்ராமோட டியூரேஷன் அப்படின்றது 6 மந்த்ஸ். சரிங்களா? 6 மாசம் வந்து நம்ம என்கேஜா இருக்க போறோம். அப்போ 6 மாசம்னா அப்போ சார் இது வந்துருமே, டிசம்பர் வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்துருமே, எக்ஸாம் வந்து பிலிம்ஸ்க்கு வந்து வந்துருமே அப்படின்னா ரொம்ப இது பாதி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சென்டிங் பிலிம்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். தட் மீன்ஸ் என்னன்னா, பிலிம்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு அட்டவணை, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இடையிலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நீங்க பிலிம்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸ் அப்படின்றது போகும். அதுக்கு அடுத்து ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பிலிம்ஸ் அப்படின்றதான் இருக்க போகுது. அது உங்களுக்கு நம்ம வந்து இப்போ வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஆதார் மெயின்ஸ். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் ஜிஎஸ் மெயின்ஸ்ல பேப்பர் 4+1 தட் இஸ் எஸ்ஏ. சரியா? ஸோ அந்த எஸ்ஏ அப்படின்றது கடைசியாக தான் அந்த எஸ்ஏக்கான இன்புட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்போம். ஸோ இனிஷியலா நம்ம ஜிஎஸ் பேப்பர் தான் பார்ப்போம், ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம், ரைட்? ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் வைஸாக நம்ம போவோம். அதுக்கப்புறம் டெய்ல் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ், டே ஒன்னோட டெஸ்ட் அப்படின்றது ஒரு 15th டே அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சிலபஸா கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். இடையில நிறைய இன்டராக்டிவ் செஷன் இருக்கும், நீங்க ஒவ்வொருத்தரும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
ஓகே, ஆன்லைன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே அதை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ இதுல